வணக்கம். போகிறது மைசூர் பாக் செய்கிறது எப்படின்றது, அதுக்கு என்னென்ன பொருள் முதல்ல தேவைன்றது சொல்லிடுறேன். இந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக வரும். இப்போ இந்த கப்பில் நான் ஒரு கப் ஃபுல்லாக சர்க்கரை எடுத்திருக்கேன். அதனால் பாதி கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1:2 ரேஷியோ. 2 கப்பு சர்க்கரைனா 1 கப்பு கடலை மாவு. நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறதுனால 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை பாகு பிடிக்கணும். இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம பாகு பிடிக்கணும். இது பாகு பிடிக்கிற நேரத்தில் நம்ம சைட் பை சைடு இன்னொரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு எண்ணெயை நான் எடுத்து இந்த பேனில் போட்டு கேஸ் ஸ்லோவில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எண்ணெய் ஹீட் பண்ணணுங்க, செய்யும்போது சைட் பை சைடு நம்ம கரண்டி எடுத்து ஊற்றிட்டே இருக்கணும். அதனால் லைட்டாக ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டால்டாகரை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். நான் இன்றைக்கி எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இப்படி டச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டிட்டு அது பார்த்தீங்களா பண்ணோன்னா கொஞ்சமாக நான் லைம் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் லைம் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம கலரிட்டே இருக்கணும். கையே எடுக்கூடாது. கடலை மாவு ஒன்ஸ் போட்டுட்டோன்னு சொன்னாக்கா கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஆக்சுவலாக லம்ப்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கையே எடுக்காமல் நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கலரணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சைட் பை சைடு எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஊற்றிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், எண்ணெயை ஊற்றிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும். பாருங்க, நல்லா சூடாக எண்ணெய் காய்ச்ச எண்ணெய் தான். அது பார்த்தீங்களா, காய்ச்ச எண்ணெய் ஊற்றும் போது தான் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் மாதிரி பொங்கி வருது. பார்த்தீங்களா, நல்லா இப்போ நான் எண்ணெய் கீழே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருங்க. அந்த சைடு அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம லைம் கொஞ்சம் புழிஞ்சதுனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா கடலை மாவு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உருண்டை வரணும். ஆக்சுவலாக உருண்டை வரணும். உருண்டை இன்னும் வரல. நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா அது அழகாக உருண்டை மாதிரி வர ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கி உடனே ஊற்றிடணும். அதில் ஒரு தடவை எண்ணெயை ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருணும். பார்த்தீங்களா, நல்லா மேலே டாப்பிங் மாதிரி தட்டி விட்ருங்க. மேலே இந்த மாதிரி சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நீங்கள் இது நல்லா ஆறணுங்க. இது லைட்டாக ஆறிட்ட பிறகு நம்ம கத்தி எடுத்து கீறி விட்டுணுங்க. யாராவது என்னென்ன மாதிரி ஷேப் வேணுமோ, என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மேலாக்க கீறி விட்டோன்னா அது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம பீசஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மைசூர் பாக் பண்ணும்போது 2 விஷயம் கவனிக்கிறாங்க. ஒன்று பாகம் பிடிக்கும்போது ரொம்ப முதிர் பாக்கமாக பிடிக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் மைசூர் பாக்கு. ஜஸ்ட்டு நம்ம கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அந்த பிசுபிசுப்பு தன்மை. நம்பர் 1. நம்பர் 2 நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, இந்த பாத்திரத்தில் எந்த ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வைங்க. இந்த மாதிரி பால் மாதிரி வரணும். இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த 2 விஷயங்கள் மட்டும் நீங்கள் பக்காவாக பண்ணிட்டுன்னு சொன்னால் மைசூர் பாக் சூப்பராக வரும். நீங்களே பார்க்கலாம். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.